ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎம் சேனலை பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு சேனலை பாருங்க. இந்த சிஎம் போஸ்டிங்காக தான் ஏகப்பட்ட பேர் போராட்டம் இருக்காங்க போல இருக்கு. எடுத்தோட டாபிக் வந்தா பாருங்க, நம்ம சேனல் டாபிக் வாங்க வராத போங்க. ஒருத்தர் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. என்ன பிரச்சாரம்? சிஎம் பிரச்சாரங்க. என்ன பிரச்சாரம்? 2026 நான் தான் சிஎம் ஆக போறேன். ஆமா, உங்களை தேடிய மக்கள் சிஎம் அது மக்கள் விரும்பும் முதல் வேட்பாளர். மக்களே விரும்புறாங்களாம், நீங்க வேட்பாளரா நில்லுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் விரும்புறாங்களாம். ஒருத்தர் இந்த மிஸ்டர் விஜய் சார், விஜய் இருக்காரு இல்லைங்களா, அவர் திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு விஜய் சார் வந்தாரு. சரி, திருச்சி பஸ் ஸ்டாண்ட்னா எது சொல்றீங்க? விமான நிலையம். ஓ, விமான நிலையத்தை பஸ் ஸ்டாண்டா மாத்திட்டீங்க? ஆமாங்க. என்ன ஒண்ணு, ஏதோ 100 பேர் வந்தா ஒரு விமான நிலையம், ஒரு 200-1000 பேர் வந்தா சொல்லலாம். சரி சரி, குஞ்சுட்டானவங்களுக்கு அணில் குஞ்சு எல்லாம் போய். அது ஒரு விஷயம் புரிய மாட்டேது. அங்க வர்றவங்க எல்லாம் மக்கள் நினைக்கிறீங்களா? இல்ல, ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் பேட்டி சொல்றாரு, நான் டெத்துக்காக எங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி விமானத்தை இங்க வந்தேன். சரி, நான் ஊருக்கு போகணும், என்னால போகவே முடியலங்க. எனக்கு அப்பா டெத்தை என்னால பார்க்க முடியல, போக முடியல, போய் ரீச் பண்ண முடியல. அவ்வளவு கும்பல் ரொம்ப நெரிசல் பண்ணுது. ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? சரியான வழியை முடிச்சிருக்கும்ல. நீங்க ஏர்போர்ட் வெளில போனதுக்கு அப்புறம் நீங்க போய் பாருங்க, உங்க தலைவரை பாருங்க. ஏர்போர்ட் விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பிரச்சனை கொடுக்குறாரு. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை கொள்கை, ஒரு புரிதலே இல்லாம தெளிவான புரிதல் இருக்காங்க. அது பேர் வச்சுக்க ரோட் ஷோ. ரோட் ஷோ. ரோட் ஷோ. அது என்ன, அது பேர் தமிழாக்கம் பண்ணி பாருங்களா. ரோட் ஷோனா சாலை காட்சி. சாலை காட்சி, சாலையில காட்சி காட்டுறது. அது எப்படின்னா ஒரு ஷோ பண்ற, ஷோ மாதிரி ஷோ. அதாவது நடிகர் தானே பண்ணி போவாங்க. ஆக்சுவலா நம்ம நோக்கம் விஜய் சார் எதிர்க்கிறது கிடையாது. எதிர்க்கலாம் அவர்லாம் எதிர்த்து, அவர்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஆளே இல்லை. அவர்லாம் எதிர்த்து அவர் நடிகர் ஒரு ஆளே இல்ல. நம்ம எல்லாம் ஆளே இல்ல. விஜய் எங்களுக்கு ஒரு ஐயா, நான் கொடுத்த பணத்துல தாங்க அவர் வாழ்றாரு. நம்ம அவர் ரசிகர் படம் பார்த்தா நம்ம ரசிகர் வேற, இது வேற என்ன பிடிச்சி வந்துருக்கு. பெரிய படம் பார்த்தேன், சர்க்கார் படம் பார்த்தேன், எல்லா படம் பார்த்து தான் நான் விமர்சனம் பண்றேன். ஆமா, இல்ல நம்மல இருந்து உருவானாரு, நம்மளுக்காக வராருன்னு சொல்றாரு. ரைட்டு, நீ என்ன மாதிரி பேசணும், அந்த பேச்சு இருக்கணும். திருச்சியில பேசினாரு. சரி, என்ன பேசினாரு உங்களுக்கு தெரியுமா? அதான் என்ன கால் மாதிரி பேசினாரு. என்ன காலகாலமா அதிமுக என்ன பேசுதோ அதுதான் பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு அது கேட்டுருக்கு பேசுறது, எனக்கெல்லாம் கேட்கவே இல்லை. என்ன பேசுறாரு? அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், டிஎம்கே எதிர்த்து ஒரு ஆள் ஸ்ட்ராங்கா வேணும்னு எதிர்பார்க்கிறோம். எதிர்கட்சிக்காரன் செஞ்ச சதி அதனால மைக்கு வேலை செய்யல. அது சதியா இல்ல அவரே செஞ்சு பண்ணிக்கிட்ட விதியான்னு தெரியல. அது நமக்கு அதை பத்தி தெரிய மாட்டேங்குது. தொழில்நுட்ப கோளாறுன்னு வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு காப்பி பேஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாரு. சொல்றீங்களா? ரைட் ரைட். சினிமாவில் டைலாக் மறந்துருச்சு அப்படின்னா ரீகேப் இன்னொரு பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அரியூர்ல திருப்பி அதை பத்தி பேசுறது. ஏன் அது என்ன ஒரு விஷயம், விஜய் இருக்காரு இல்லைங்க, மிஸ்டர் விஜய் இருக்காரு இல்லைங்களா, அவர் பேசக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எந்த தொகுதிக்கு போகிறோம், அந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்கு, ஆமா, இதுதான் நீங்க பேசணும். இது காமனா பர்டிகுலரா திமுக சொன்ன வாக்குறுதியில காப்பாத்தலன்றது தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல, இந்த இந்தியா ஃபுல்லா தெரியும். திமுக சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தல சொல்லி திமுக ஓட்டு போட்டவனுக்கே தெரியும். ஆமா, வாக்குறுதியை காப்பாதான் தெரியும். இதை நீங்க படிச்சு காட்டுறதுக்காக நீங்க இங்க இருந்து அது தனி பிரைவேட் ஜெட் மூலியமா இங்க இறங்கி இங்க ரோட்ல ஷோ காட்டி நிறைய பேரை கூட்ட குங்கின்னு அவசியமே இல்லையா. அங்க என்ன பண்ண, அந்த ஊர்ல என்ன பிரச்சனை, அந்த ஊர்ல அந்த அண்ணன் அடிப்படை தேவையில்ல, அதெல்லாம் பார்த்து பேச தெரியல அவருக்கு. ஆனா இது அதான் ஃபேன் பேஸ்லயே பேசிட்டு இருக்கீங்க. இன்ன வரைக்கும் மக்களுக்கு என்ன பேச வரீங்க? உங்க அறிவு கட்ட ஃபேன்ஸுக்கு நம்ம கோபப்பட சரியா எழுதி கொடுக்க சொல்லுங்க. இது பாயிண்டான விஷயம். அது எங்க பாருங்க, ஸ்டாலின், முக ஸ்டாலின் சிஎம் இருக்காரு, அவரே எதிர்த்து நாங்க வீடியோ போட்டிருக்கோம். அவர் ஸ்கூப் பண்ண வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் கமெண்ட்ஸ் அழுவல. திமுக காரங்க இவங்களோட மெஜாரிட்டியா தான் இருக்காங்க, அவங்க அழுவுல இவங்க அழுகுறாங்க, அழுத்துட்டாங்கப்பா. கமெண்ட்ஸ் அழுகுறாங்க. ரிப்போர்ட் பண்ணுங்க, வீடியோ பண்றாங்க, பண்ணிக்கங்க, தாராளம் பண்ணிக்க. அடுத்த சேனல்ல வருவோம். அணில்கள் கதறல் இருக்கத்தான் செய்யும், அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா விஜய் சார் என்ன அங்க பேசினாரு, ஏதாவது ஒரு கருத்து சொன்னாராங்க? ஏன் இதுதான் சமாதானம் பேசிட்டு இருக்காரு? அவர் ஒண்ணுமே சொல்லலீங்க, அதனால சமாதானம் பேசிட்டு இருக்கீங்க. என்னது பாருங்க, திமுக அறிக்கை வச்சு படிச்சிட்டு இருக்காரு. இது நம்ம போன வீடியோ எல்லாம் திமுக தனியா படிச்சே காட்டுறோம் நம்ம. அது யாரும் தான் படிக்க மாட்டாங்க, வெப்சைட் அடிச்சா வரும்போது. இதுக்கு எதுக்கு அவர் அங்க போய் பேசுனா, ட்விட்டர்ல பேசலாமே. அவரு இதான் கேட்டா அதுக்கு சொல்றாரு, பதில் சொல்றாரு, எல்லாமே நாங்க குறையாவே சொல்லிட்டோமே அப்படின்றாரு. அது இழுக்கிறது ஒரு ஸ்லாங்ல குறைய சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே. நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, நாங்க அறிக்கையில சொல்லுவோம். எப்படியே எல்லாரும் அறிக்கை விட்டு துண்டு திருட்டு அறிக்கையெல்லாம் விட்ட பிறகு இவங்க வெயிட் பண்ணி இந்த அறிக்கையெல்லாம் படிச்சுட்டு, இது ஒரு செட்டு, இந்தா உங்க கட்சியில ஒரு செட்டு, இந்த உங்க கட்சியில ஒரு செட்டு, இந்த உங்க கட்சியில செட்டு, மொத்தமா ஒரு அறிக்கை ரெடி பண்ணி சிந்திக்கிறது தெரியாது. டிவிக்கு மாநாட்டுக்கு தெரியாது. அதாவது ஒரு சினிமா படத்துல பார்க்காம டைலாக் பேச தெரியுது அவருக்கு. எப்படி படம் நடிக்கும் போது ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாம நடிக்க தெரியுது. ஒரு ஊர்ல என்ன பிரச்சனை சொல்லிட்டு பார்த்து படிச்சுட்டு இருக்கீங்க நீங்க. இப்ப எங்களுக்கு இப்ப நம்மளுக்கு இப்ப நம்மளை பத்தி கேட்க வருவாங்க, நம்ம சமூக ஆர்வலர், நம்ம ஓகேவா,
நம்ம வந்து நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை நமக்கு ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காங்க. ஆமா. தெரியுமா என்ன ஊர்ல பிரச்சனை இருக்கு, எங்க என்ன பிரச்சனை ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காங்க. உங்க விஜய் சார் இருக்காரு இல்லைங்களா, அவர் இன்னும் பார்த்து படிச்சிட்டு இருக்காங்க பிரச்சனையை. உங்க பிரச்சனையே தெரியாத ஒரு தலைமை. இல்ல நான் வந்து விஜய் சார் ஏதோ ஒரு 1 பாயிண்ட் தெரியல அப்படின்னா ஓகே, ஒரு எழுதிட்டு வந்து படிக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாருமே பேச்சால கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அரசியல் ரூட்டுக்கு எழுதிட்டு வந்தாடா ஒப்பிக்கிறது. அது அந்த ஏன் உங்களுக்கு இந்த வேலை? ஏதோ மெயினான பாயிண்ட் எடுத்து இது நடந்து 2 படிச்சு பாத்தீங்களா? அது அறிவுல நடந்து 2 எக்ஸாமுக்கு புள்ள படிக்காது 12th மார்க். அதாவது உண்மை அதை மாதிரி படிச்சு பேசிட்டு இருக்காரு. அது. ஆனா அது ஒரு நடிகர் நிரூபிச்சாருங்க. அது படிக்கிற போர் எப்படிதான் இருக்கு, அழகா வசன மாதிரியே இருக்குது. அது நல்லா பாருங்களா. அது ஸ்கிரிப்ட பார்த்தா நம்ம படிச்சா அப்படி படிப்போம். அது அப்படி இல்ல, உயர் முதலமைச்சர் அவர்களே அந்த மாதிரி அந்த இது பயங்கரமா படிக்கிறாரு. அவர் நடிச்ச 68 படங்கள் நடிச்ச ஸ்கிரிப்ட் படிச்சவருக்கு இந்த ஒரு படம் நடிக்கிறது. எலெக்ஷன்ல ஒரு படம் படிச்சு நடிச்சவருக்கு 40 பக்கம் படிக்கிறவங்களுக்கு 4 பக்கம் படிக்கிறதாங்க சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க நீங்க. அசால்ட்டா அவர் படிச்சு வச்சுட்டு அவர்கிட்ட நன்றி வணக்கம் உங்கள் விருப்பம் விஜய் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. அதான் இதுதான் நம்ம சொல்ல வரோம். எங்க என்ன சொல்ல கேட்டா ஃபோக்கஸ் இல்ல சொல்றீங்களே, எங்க தளபதியை வீழ்த்துறீங்களே. உங்க தளபதியை வீழ்த்துறீங்க என்னமே கிடையாதுங்க. 100% எங்களுக்கு தேவை மக்களுக்கு ரெண்டு இவ்வளவு பேசுறாரு இல்லைங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒரு பாயிண்ட் சொல்றாரு, எல்லாத்தையும் உதறிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு உங்க அண்ணா, உங்க தம்பியா, உங்க மாமனா, உங்க மச்சானா, உங்களுடைய சகோதரனா எல்லாத்தையும் உதறிட்டு உங்களுக்காக பாத்தீங்கன்னா என்னோட பணம் செல்வாக்கு என்னோட உயரத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். எதை விட்டுட்டு வந்தீங்க, எப்படி நடந்து வந்தாரா? எனது உயரத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன். ஒரு எடுத்துட்டு அது வேணாம் உனக்கு அதெல்லாம் வேணாம். அந்த அளவுக்கு நம்ம அவரை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் தேவையில்லை. சொல்றேன் உயரத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு. என்னோட செல்வாக்கை விட்டுட்டு வந்து சொன்னாரு. பணத்தை விட்டுட்டு வந்து சொன்னாரு. ஒரு முக்கிய பாயிண்ட், துச்சமா நினைச்சு இப்படி பணத்தை துச்சமா நினைச்சு விட்டு வந்தவங்க தான் ஒரு சொகுசு வேணும், சொகுசு காரு. ஆனா எவ்வளவோ பணம் பார்த்தாங்க, பணமாங்க எனக்கு மேட்ரு அப்படின்னு சொல்றா அவங்க தளபதி விஜய். எதுக்கு சிஎம் பதவிக்கு வந்து நிக்கணும்? இப்ப வாங்க பாயிண்ட்டுக்கு. சிஎம் பதவியில இருந்தா பணமே சம்பாதிக்க முடியாதோ? உண்மையான சொல்லிட்டுமாங்க. இப்ப விஜய் சாருக்கு ஒரு சப்போர்ட் இருக்குல்ல, இவரே நினைக்கலாம் உண்மையா படிச்ச ஒரு ஆள் அரசியல் இடத்துல கலெக்டரா இருப்பான், அவனை வந்து சிஎம் கேண்டிடேட் உங்க சர்க்கார் பத்தில காட்டினீங்களா, சிஎம் கேண்டிடேட் ஒரு ஆள் நிறுத்துவா தெரியுமா? அதை மாதிரி நிறுத்திட்டு பின்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு போலாம்ல. நீங்க அசால்ட்டா நீங்க உண்மையா உங்களுக்கு பதிவாசல் சொல்லிட்டு ஒத்து போயிறாங்க. ஆனா அதை பண்ண மாட்டீங்க. ஏன்னா அரசியலுக்கு இன்ன வரைக்கும் அரசு தகுதியில தான் இருக்காங்க. அங்க பார்த்தா நீங்களே சினிமாக்காரனா இருக்கான், இல்லைன்னா பரம்பரை அரசியல் செய்யறவனா இருக்கான். எவனே மக்களுக்காக யோசிக்கிறவனு இல்லையே. கொஞ்சம் கொடுங்க படிச்ச ஒரு தலைவரா வரும். நான் ஒரு கற்பனை கலந்த ஒரு கதை சொல்றேன். 2020 ஒரு மெகா ஹிட் அடிச்சு டிவிக்கே பார்த்து வின் பண்ணிடுச்சு. அப்படியா? சரி. சிஎம் தான் இருங்க, சிஎம் தான் நம்ம வந்து விஜய் சார். துணை சிஎம் வந்து நம்ம புஷி ஆனந்த் அவர்கள். அவருதான். ஆமா ஆமா. எப்படி இருக்கும் தமிழ்நாடு பாத்துங்க. அது இப்பவே ஒரு சாதா விமர்சனத்தை உங்க ஃபேன்ஸா தாங்க முடியல. அன்னைக்கு நாளைக்கு வந்து என்னத்த கிழிப்பாங்க. அதாவது நீங்க ஏதாவது செய்யலாம்னு சரிதான், எங்க தளபதி வந்தா போதும். ஏன்டா அவர்ல சீட்ல உட்கார வச்சு அழகு பார்த்தா நம்ம வந்து அவர் என்ன செய்ய போறான்ற போக்கஸ் சொல்லுங்கடானா அதை சொல்லவே மாட்டேங்க. கடைசி அறிக்கையில சொல்றதுக்கு இந்த பிரச்சனை தேவையில்லைங்க. நீங்க கடைசி அறிக்கையில சொல்ல போறீங்க சொல்லிட்டாரு அவரு. இது இந்த பிரச்சனை தேவையில்லையா? எப்படி மவுஸ் இருக்கு எனக்கு வந்து டிராபிக் கூடும் சொல்லிட்டு காட்டுறதுக்கு வரீங்களா? அப்ப சொல்லுங்க. அதை விட என்னன்னா ஒரு வந்து என்ன சொல்றது, அவருக்கு என்ன பண்ண போறாரு கேட்டா, நாங்க வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் வந்து நாங்க வந்து முழு என்ன சொல்றது நோ காம்ப்ரமைஸ். அது இதுல வந்து எந்த விதிவிலக்கும் கிடையாது. என்ன செய்ய போறீங்க? விதிவிலக்கு கிடையாது, நோ காம்ப்ரமைஸ். என்னத்த நீ பாதுகாப்பு ஆட்சியிலனா வந்து பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறது இல்ல. இது என்ன சொல்றேன்னா இதே தாங்க அந்த பழைய ஆட்சி இருக்குங்களா, திமுக வரும்போது இதே சொன்னாங்க. அதிமுக நீங்க அதே விஷயத்தை கையில எடுக்க நீங்க புதுமையா ஒரு பாதையெல்லாம் போறீங்க. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தேன் செஞ்சுட்டா அவன் போல முடிஞ்சு போச்சு அவன் கதை. நீங்க என்ன செய்ய போறீங்க கேட்டா நம்மள்ட்ட வந்து கேட்க வேண்டியது. நீங்க 200 யூபி ஏன்னா அடிக்கிறதே அவங்களதான் அடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அடிக்கிறதே டிஎம்கே தான் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. நாங்க அங்க போய் பார்க்கணும். இது உங்களுக்கு புரிய மாட்டோம். நாங்க பொதுவானதுங்க. பொதுவான ஏன் நம்ம சொல்லி பேசுறோம்னா, இதை உங்க பண்றதெல்லாம் கட்சி இந்த டிவி கட்சி பண்றது பார்த்தா டிஎம்கே தேவலாமாப்பா, இந்த டிஎம்காச்சே தேவலாம் போல இவ்வளவு வந்தா இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்றேன். அது அங்க விளம்பர மாடலா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சோம். இங்கேயும் அதே விளம்பர மாடல் தான். ஒரு டிஎம்கேவுக்கு அல்ட்ரா டிவிகே அல்ட்ரா மாதிரி டிவிகே கண்டுகிட்டு. எனக்கு என்னமோ டிவிகே பார்த்தா குட்டி திமுக தான் தெரியுது. குட்டி திமுக அப்பானுக்கு அப்போ ஒருத்தவங்க இருப்பான்ல அந்த மாதிரி. இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் டாக் டீம் நினைக்கிறேன். அது இன்னொரு விஷயம் கேளுங்க. அது இவர் வந்து சொல்றாரு மறைமுக பாஜக கூட்டணி டிஎம்கேன்னு. உண்மையை சொல்ல போனா டிவிக்கே தான் மறைமுக மாட்டு பண்ணது. அதாவது ஆமா உண்மைதான். அங்க இருங்க இப்ப இது ஐடி ரைட் நடத்தாங்க தெரியுமா? எங்க அந்த இதுல ஒரு ஷூட்டிங் பண்ணிட்டு நெய்வேலில
அப்படியே வந்து கண்ணு கூட தூக்கிட்டு போனாங்கல்ல கார்ல, தூக்கிட்டு போனாங்கன்ற மிகையா சொல்றோம், எடுத்துட்டு போனாங்கல்ல, அங்க போயிட்டு என்னென்ன பேச்சுவார்த்தை இருந்துச்சு உங்க ஃபேனுக்கு தெரியுமா? இல்ல எங்களுக்கு தான் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒன்று மறைச்சிட்டீங்க இல்லையா? நீங்க வந்து மோடி போன் பண்ணி இருந்திருப்பாரு ஐயா. அதாவது உள்ளூர் அரசியல பாக்குறதே துப்புல நீங்க உலக அரசியல் வரைக்கும் போறீங்கன்ற மாதிரி இப்போதைக்கு நமக்கு வந்து என்ன தேவை? நம்ம தமிழ்நாட்டுக்கு மாற்றம் தேவை. அதுக்கு என்ன சொல்லிட்டு அதே மாதிரி நீட் அரசியல் கையில் எடுக்கிறீங்க. நீட் அரசியல் இப்ப ஏற்கனவே நம்மள சொல்லி முட்டலாக்கிட்டு போயிட்டாரு. யாரு இந்த ஸ்டாலின் வந்தாரு, முட்டலாக்கிட்டு போயிட்டாரு. நீட் எடுக்க சொல்லிட்டு அடுத்து இவர் தீட்டு வராரு. ஆனா நீன்னு சொல்லி எடுக்கலாம். உங்களுக்கு ஒன்னும் இல்லை, நேற்று சங்கர் படம் வந்து ஆக்சுவலா போட்டுருந்தா தெரியுமா? இந்த படம் வந்து கேம் சேஞ்சர் படம் இருந்தாங்கல்ல, அதுல ஒரு அறிக்கை எலெக்ஷன் சப்ஜெக்ட் அப்படி தான் அது எலெக்ஷன் நிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு ஏழை ஆளு நிற்பாரு, அவரு இந்த அறிக்கை கொடுப்பாரு. எப்படி அடிப்பாரு, நீ என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் ஒருத்தவங்க கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, என் அறிக்கையை பத்திரமா எழுதி பதிவு பண்ணி கொடுத்துட்டேன், இந்த அறிக்கையில உள்ள செயல்படுத்தல அப்படின்னாங்க, நான் 2 வருஷத்துல பதவி விலகுறேன். அந்த கான்செப்ட் படம் மொக்க என்னமோ அந்த ஒரு கான்செப்ட். அதே மாதிரி நீங்களும் ஒரு அறிக்கை எழுதி அதுல சீல் அடிச்சு கொடுங்க. நான் உங்கள 2 வருஷத்துல தில்லே இல்லாத ஒரு கட்சிங்க இதெல்லாம். அந்த கட்சியும் எந்த கட்சியும் இப்ப எந்த ஏங்க நாங்க சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க? நாங்க சப்போர்ட் பண்ண யாரும் சப்போர்ட் பண்ணல. இந்த மாதிரி எலெக்ஷன் ரிப்போர்ட் எப்படி பத்திரம் டைப் பண்ணுங்க, உங்க காசுக்கு 1 லட்சம் பத்திரம் வாங்கிங்க, அதான் உங்களுக்கு அவங்க வசதி அதை கரெக்டா இருக்கும். வாங்கி நான் இதெல்லாம் செய்ய போறேன் எழுதி சீல் அடிச்சு ரிஜிஸ்டர் பண்ணி எல்லா மக்களுக்கும் ஒரு காப்பி கொடுங்க. ஆனா நீ மட்டும் செய்யலன்னு வச்சுக்க, உன்னை வச்சு குத்துற மாதிரி உன்னை ஆச்சரியம் தூக்கிடணும். அந்த மாதிரி நீங்க ஒரு அறிக்கை உங்களை விட முடியுமா? அடுத்த ஆக்ஷன் நிக்க கூடாது. அதுதாங்க பண்ண முடியாது. அடுத்த ஆக்ஷன் நிக்க கூடாது. நீங்களா ஆமா இந்த மாதிரி ஒரு திராணி அதை நான் சொல்ற செய்யல அப்படின்னாங்க நான் பதவி விலகுவோம்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி கூட அந்த அறிக்கையில கொடுத்தே கிடையாது. அந்த மாதிரிலாம் வித்தியாசமான பிரச்சனை பண்ண மாட்டீங்க நீங்க 10ஓட 11 நீங்க எதிர்கட்சி தாக்கி பேசுறது, இந்த கட்சி நாங்க தாக்கி பார்த்து காது கேட்டு போச்சுங்க. அதே மாதிரி இந்த அணில்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். முதல்ல உங்க தலைவா இந்த கொள்கைன்னு ஒன்று கொள்கை ஒன்று சொல்றாங்க தலைவா, அது என்ன தலைவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. அதே மாதிரி ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு கன்றாவையும் கிடையாது, ஒரு கட்டுப்பாடும் இல்லாம ஒரு கட்சி நடத்துது. அதெல்லாம் குடும்பம் இல்லைங்க. விஜய் எதுதான் திமுக வாங்க, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்குங்க. நாங்க பொதுவான ஆளுங்க நாங்க எல்லாருமே தாக்கி பேசுறோம். ஆனா கொண்டு போயிட்டு கரெக்டா என்ன மாதிரி நீங்க திமுக ஏன்னா அறிவுகட்டத்தனமா இருக்காங்க. வீடியோ பாத்தீங்கன்னா தெரியாது உங்களெல்லாம். எங்களுக்கு சீமான் எவ்வளவு விமர்சனம் பண்றாரு விஜய் மேல. விஜய் சீமானுக்கு பயந்து போய் அவரை பத்தி பேச கூட மாட்டான். ஆமா ஏன் ஒரு வார்த்தை பேச சொல்ல வேண்டியது, தில்ல பேச சொல்ல வேண்டியது. ஏன்னா இவன் பேசினா அவன் வளர்ந்தோம், அவன் பேசினா வளர்ந்தோம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. அதுதான் சொல்லுங்க. இது எவ்வளவு கேவலமான ஒருத்தன். நம்ம ஒரு அலிகேஷன் ஒரு விமர்சனம் வைக்கிறாருல, ஒரு விமர்சனம் பிடிக்கலதான். ஆனா அவர் கேட்கற கேள்வி பதில் சொல்ல தெரியும். அது பண்றது இல்ல. செய்தியில சந்திக்க மாட்டாரு. கேட்டா நாங்க ஏன் சந்திக்கணும், அப்படியே முட்டு குடுக்குறாங்க பாருங்க. இந்த ரோடு ஷோல மைக்க தூக்கிட்டு போறாங்க, ஏதாவது கேள்வி கேட்டு பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த கதை எது சட்டு சாத்திட்டாருங்க அவரு. மைக்க நீட்டு போனா என்ன நினைச்சிருப்பாங்க? அல்ல அதான் ஒரே ஒரு பேட்டி கொடுக்க முடியல உங்களால. இந்தியாவிலே பிரஸ் சந்திக்காத 2 கட்சி ஒண்ணு இருக்குது. ஒண்ணு நம்ம PM மோடி சாரு 10 வருஷம் ஆண்டு போயிட்டாரு. இன்னொரு தலைவன் அங்க என்னன்னா, ஆனா ஒண்ணுங்க சென்ட்ரல்ல இவங்கல்ல மோடி மாநாடு சரி காங்கிரஸ் மாநாடு சரி நம்ம நல்லது நடக்க கிடையாது. அது வேற சென்ட்ரல் ஆட்சி நமக்கு தேவையில்லை. நம்ம லோக்கல் ஆட்சியே நமக்கு பிரச்சனையா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களா. சென்ட்ரல்லயும் நம்ம போட்டு அடிக்கிறாங்க, லோக்கல்லையும் நம்ம போட்டு அடிக்கிறாங்க. தரையே நல்லா தலைவா. அப்புறமேட்டு சீலிங்க பார்க்கலாம். நீங்க கொண்டு போக்கஸ் வந்து அங்க வைக்கிறீங்க. அதாவது தமிழ்நாட்டுல ஒரு பரவலான ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா இவங்க மோடி எதிர்த்து அரசியல் பண்ணா ஜெயிச்சிடலாம், ஸ்டாலின் எதிர்த்து அரசியல் ஜெயிச்சிடலாம். அவ்வளவுதான். நீங்க என்ன கொள்கை கொண்டு வர போறீங்க, மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னாலே ஜெயிச்சிருவீங்க. அதான் உங்க ஒரு கான்செப்ட். இதுதான் சொல்ல வரும். ஆனா இதை சொன்ன வந்தா எல்லாரும் புரிஞ்சுக்க முடியல. அவங்க இல்லைங்க. இந்த டிவிக்கு அணில்கள்ஸ் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். முதல்ல உங்க மேல வைக்கிற விமர்சனங்களுக்கு பதில் ஆதவ் அர்ஜுனாவோ உங்க புசி ஆனந்தோ இல்ல உங்க தெளிவரோ வந்து பதில் சொல்லிட்டோம். ஏன்னா இவ்வளவு விமர்சனம் வைக்கப்படுதுல, அப்ப இதுக்கெல்லாம் பதில் எங்க சொல்லணும்? அவங்க தாங்க சொல்லலாம். அதே மாதிரி பேச மாட்டாங்களாம், கம்முன்னு வருவாங்களாம். சனிக்கிழமை வந்து ரோடு ஷோ காட்டுவாங்களாம். ரோடு ஷோல எனக்கு ஒரு கூட்டம் அன்னைக்கு பேஸ் டிராபிக் சம்பிக்க வைக்கணும். ஏங்க நீங்க ரெகுலரா வந்து போனீங்கன்னா உங்களுக்கு கூட்டமே வர தெரியுமா? உங்களுக்கு கடவுள் மாதிரி சாமி ஒருத்தர் பார்க்கணும்னு நினைக்கிறேன். உங்க ரசிகர் வந்து வேண்டாத வேகம் பார்க்கணும்னு நினைக்கிறான். அப்படின்னா 100 பேர் கூட தான் செய்வான். ஐயா அடிக்கடி வந்து போனாலே வேலை முடிஞ்சுங்க. வந்து விஜய் பேச வந்தா என்ன சொல்லுங்க, அவர் பேச வந்தா உண்மையா கொள்கைகள் அடிப்படையில அவர் பேசுறதை கேட்கணும் வராங்க. டிவி கட்டணப்பா வரானுங்க. சரி அவங்க என்ன பேச அதாவது கேட்கணும்ல, அதையும் கேட்கறது கிடையாது. அவர் பேசிட்டே இருக்கா பாரு, ஒரு டென்ஷன் ஆயிட்டாரு அவருக்கு. லைட்டு மேல ஏற ஆரம்பிச்சான். பெரியாயி எப்பா இறங்குப்பாங்கிறாரு. ஆமா தம்பி இறங்குப்பா சொன்னாப்ல. ஒரு அறிவே இருக்காதா நம்மளுக்கு மேல? ஏன்னா தலைவர் நம்மளுக்கான தலைவன் பேசிட்டு இருக்கான். கீழே வந்து என்ன பண்ண அவன் என்ன பேசுறது நம்ம கேட்கணும்.
அவர் மூஞ்ச பாக்கிறதுக்கு தலையோட முகத்தை பாக்குறதுக்கு ஏறா அம்பில அப்படின்னு ஏறிட்டு அதே மாதிரி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் அவருக்கு பயமா இருக்குமா ஏதோ நாங்க அசம்பவம் நடந்துச்சுன்னா அது அவருக்கு தானே கெட்ட பேரு. மிகப்பெரிய கெட்ட பேரு. இன்னொரு விஷயம் என்ன, விஜய் சாருக்கு அவங்க கெட்ட பேரு. அதனால வந்து என்ன பண்ணோம், விஜய் சார் தான் வந்து என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பை கொண்டு வரப்பா, நான் வரப்ப யாரும் மேல ஏறக்கூடாது, அப்படி ஏறினா கண்டிப்பா உங்க தொகுதியில வரமாட்டான், இப்படி பேசிட்டு போங்க. அதாவது இவங்க கருத்து அதே நான் பேசுறப்ப முதல்ல இந்த துண்டை தூக்கி போறேன். உங்க துண்டை நீங்க வச்சுக்கல, ஏன்னா எனக்கு போடுறீங்க. ஐயா ஒரு விஷயம் என்ன, துண்டு அவங்க கொடி, அவங்க கொடி கொடுக்குற மரியாதை பாத்தீங்க, தூக்கிடா அந்த கொடியை காப்பி அடிச்ச கொடி, அது வேற பத்தி பேசுறீங்க. அதே என்னத்த சொல்றது இல்ல. இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா, உங்க கொள்கைகளே உங்களுக்கு தெரியல, கொள்கைகளே உங்களுக்கு தெரியல, ஒண்ணுமே இல்ல, தெரியல இல்லங்க. ஒண்ணு என்ன கொள்கை இருக்கு, யாராவது இந்த வீடியோ பார்க்க தயவு செஞ்சு ஒரு கொள்கை ஏதாவது கமெண்ட்ல பண்ணிட்டு போகலாங்க, நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த டிவிக்கோட 2 வருஷத்துக்கான கொள்கை ஏதாவது ஒரு கொள்கை இதை வச்சு நாங்க அரசியல் பண்றோம், ஒரு பேசிட்டு போங்க. நம்ம ஒரு கேள்வி வைப்போம் கேட்டீங்கன்னா, இத்தனை வருஷம் என்ன பண்ண விஜய் கேட்டா, ஏன் இப்போ வந்துட்டாருல விஜயகாந்த் சார் என்ன பண்ணாதுங்களா, 2 ஆளுமை இருக்கும்போது வந்து நின்னாரு சொல்லு. இதை சொன்னா தூக்கி தாங்க பிடிக்கிறாங்க. அப்பெல்லாம் எங்க ஆள் வளரவே இல்லை. அப்ப இப்பதான் வளர்ந்துருக்கீங்க, ரைட்டு, இப்போ வளர்ந்துட்டீங்க, ரைட்டு. எதை விட்டுட்டு வந்திருக்கீங்க, எதை தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, சினிமா தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அடுத்த படம் நடிக்கிறதுக்கான கதை கேட்டு வச்சுட்டாரு. தியாகம் பண்ற எப்படி தெரியுமா, முழுமையா சினிமா ஒதுங்க முடியுமா அவரால்? இன்கேஸ் இப்ப 76 தோத்தாருன்னு வச்சுங்களேன், தோத்தாரு இல்ல சினிமா விட்டு விலைக்கு 10 வருஷம் ஆரம்பிச்சு இப்ப அவரு புள்ள படம் எடுக்க ஆரம்பிச்சு வருமானம் வர ஆரம்பிச்சுல, விலகவே மாட்டான், சாரி விலக மாட்டாரு அவரு, வாய்ப்பு விலக மாட்டாரு. அதே மாதிரி ருசி கண்ட பூனை பாலை குடிச்சுன்னு வச்சுக்கேன், 10 நிமிடம் அந்த பாலை தேடி தான் போகும். இவர் வந்து இப்ப இந்த 6 மாசம் அரசியல் இவர் பண்றது நல்லா பாருங்க. அடுத்த படம் 26 வரைக்கும் படம் வச்சிருக்காரு கையில. இவங்க முட்டாள் ஃபேன்ஸுக்கு தெரிய மாட்டேது. நாங்களும் ஃபேன்ஸ் தாங்க இருந்தோம், ஆனா அரசியல பிரிச்சு பாக்குறோம். அது ஏன் இந்த கருத்து உங்களுக்கு கருத்தியல் தெரியல. இன்னும் நாங்க எங்க ஏரியால ஒரு கலெக்டர் இருக்கிற காட்டுமா, மக்கள் பொது சேவையிலேயே வாழ்ந்து மடிஞ்சிட்டு இருக்கு. அவரை உங்க கட்சியில சிஎம் கண்ட நிறுத்த முடியுமா உங்களுக்கு? தில்ல தான் சொல்லுங்க, உங்க கட்சியில கொண்டு நாங்க நிறுத்துறோம். கொண்டது அதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவை, உங்க தலையில தூக்கி பிடிக்கும். பெருமை வேற என்னது, இத்தனை வருடங்களாக யாரு போஸ்டர் அடிச்சாங்களோ, யாரு பேனர் கட்டினாங்களோ, யாரு கொடி கட்டினாங்களோ அவங்களுக்கு தான் பதவி வழங்கப்படும். ஆனா உள்ள இருக்க மெயின் 5 தலைகள் இப்போ கொடி கட்டினதா, சைக்கிள் ஓட்டுந்தா, போஸ்டர் ஓட்டுந்தா, இதைதாங்க நான் கேட்டேன். நம்ம வந்து இல்லையா உண்மையிலே பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் அப்படி போய் சொல்றது கேட்டேன், சொன்னாங்க. அது விஷயம் இங்க தெளிவு கட்டுங்க. அவங்க ஃபேன்ஸுக்குள்ள ஒரு தாக்கம் இருக்கு. இந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்ட சொல்றாங்க, முகம் தெரியாத ஆளுங்களுக்கு பதவி கொடுத்தா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன் உங்க விஜய் சார் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவதுன்னா, அவர் கை காட்டினா யாரும் ஓட்டு போட மாட்டீங்க சொன்னாரே. ஐயா இதை மட்டும் இல்லைங்களா, இவர் கை காட்டினா யாரும் ஓட்டு போடுவாங்கல்ல. அப்போ உன்னோட ஃபேன்ஸ் ஒன்னுல பேசிக் அடிப்படை உறுப்பினராக இருக்கான் பாரு, உறுப்பினர் இல்ல போஸ்ட் விட்டுருப்பா ஆரம்ப காலத்துல, அவனுக்கு ஒரு போஸ்டிங் பாதபரிச்சின் இருக்கிற இடத்துல அவர் போஸ்ட் கொடுக்க வேண்டியதானே, உங்களால கொடுக்க முடியுமா? அது எங்களுக்கு ஏன் அந்த கோவம் வந்துச்சு, உங்களால அடிப்பட்ட தொண்டை இப்ப எங்க ஏரியாவில் ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கான், அவனுக்குலாம் போஸ்ட் கொடுக்க மாட்டீங்க ஏன்? நீங்க கேட்டா அந்த ஃப்ரேம் இருக்காது அவங்களுக்கு. நிறைய மக்கள் செல்வாக்குள்ள ஆள் வந்தாதான் அந்த ஓட்டிங் உழுவும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் இவருக்கு சக்தி இருக்குல்ல, இந்தியாவில பெரிய நடிகர், உச்சத்தை தொட்ட நடிகர், இவர் கை கட்டினா ஏங்க ஒரு சாணியை கை கட்டினா கூட தங்கம் மாற அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குங்க. நீங்க ஒரு ஆளா இருக்கீங்க, உங்களுக்கு கை கட்டினா இவர் என்னோட கட்சி, இவர் தான் என்னோட தளபதி, இவருக்கு நீங்க ஓட்டு பண்ண போட மாட்டீங்களா? அப்ப அவங்க அவ்வளவு நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? காசு பணங்க நோட்டுங்க எல்லாம். அது சொல்ல ஜம்பு திராணி கிடையாது விஜய் சாருக்கு, கிடையவே கிடையாது. அதனால்தான் உசிலம்பட்டி விஜய், சரி பேட்டை விஜய், கீழாம்பாக்கம் விஜய், வேளாம்பாக்கம் விஜய். ஏன் தெரியுமா அந்த பணம் எங்க போய் சேருதோ அது மாதிரி. இப்ப இன்னைக்கு விஜய் சார் நினைக்கிறீங்களா நீங்க அவர் கட்சி பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காருன்னு? நம்ம நினைக்கிறோம் கிடையாது. கட்சிக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் வச்சுக்கலாம், உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண 100 பேர் வருவான். இதுதான் நாங்க அலசி ஆராய்ஞ்சி நாங்க இதுலயே இந்த தகவலே கலெக்ட் பண்ணி நாங்க டேட்டா சொன்னோம்னா, நீங்க எங்களை பேசுறீங்க எந்த கட்சியுமே ஒரிஜினல் கிடையாதுங்க, நாங்க 100 தான் சொல்றேன். அப்ப இதுக்கு தானே சப்போர்ட் பண்றீங்க? கொள்கையில கொண்டு வாங்க, யாருக்கும் சப்போர்ட் பண்றோம். அதான் விஷயம். கொள்கையை கொண்டு வராம இவனை கொண்டு அங்க ஒன்று அடிக்கிறது கொஞ்சம் கூட புத்தி எல்லாம் விளைச்சிட்டு இருக்கீங்க. அடுத்த ரோடு ஷோல இருந்து ஒழுங்கா பேசுறான் பாப்போமா, அதுலயாவது உருப்படியா மனிதர்களுக்கு சேர்ந்த மாதிரி பேசுங்க. அதே மாதிரி இப்ப அரியலூர்ல பேசினாரு, அரியலூர்ல தான் அனிதாங்கிற பெண் வந்து நீட்டால வந்து தற்கொலை பண்ணி இறந்தாங்க, அதை பத்தி பேசினாரா? சரி, ஒன்னு கேக்குறேன், ஒண்ணு கிடையாது. நீட்டை பத்தின ஒரு ஃபோக்கஸ் இருக்கு, ரைட்? இங்க இருந்து ரோடு போடல, இங்க இருந்து ட்ரெயின் போடல, மரம் நடுல, இந்த கோயிலுக்கு இது பண்ணல, என்னது கங்கைகொண்ட சோழபுரத்து மாமன்னருக்கு இது மணிமண்டபம் கட்டல. இதெல்லாம் யார் வேணா பண்ணலாம்ப்பா.
இல்ல அவங்க கட்டலன்னு சொன்னாங்க நாங்க கட்ட போறோம் அப்படி சொல்லாம ஏன் ஒரே வாரத்துல கொள்கை முடிஞ்சு போச்சு. இதுல எழுதி தனியா அந்த எப்படி எலெக்ஷன் டைம்ல தான் அந்த அறிக்கையில சொல்லுவீங்களா நீங்க? இதை வந்து கேஸ் சிலிண்டர் குறைக்க சொன்னாங்க, குறைக்கவே இல்லை. நாங்க வந்தா கண்டிப்பா குறைப்போம், அந்த தெரியல இல்லையா உங்கள்ட்ட? இது ஏங்க நான் அதையும் கேட்போம். நாங்க அதை வச்சிருக்கோம், நாங்க அப்புறமா ரீல்ஸ் பண்றோம். எப்ப அப்புறமா நீங்க பாப்பீங்க சார், எங்களோட கொள்கையிலையும் எங்களோட கோட்பாடு எங்களோட தேர்தல் அறிக்கை நீங்க அப்புறம் பாப்பீங்க சார். அதுல ஒண்ணு சொல்ற பாருங்க, சாத்தியமல்ல விஷயத்தை தான் எங்களால செய்ய முடியாது. அப்ப எதுக்கு நீங்க வரீங்க? இன்ன வரைக்கும் இந்த டிவி கட்சி சின்ன எண்ணம் தெரியல ஓட்டு போறது மக்கள் இல்ல. அவங்க சொல்றாங்க எப்படி போய் சேர்க்க போறாங்க, நாங்க சாத்தியமான விஷயத்தை மட்டும் தான் பேசுவோம். அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா, சில விஷயங்கள்லாம் மறைச்சிடுவாங்க, எல்லாம் செய்ய முடியாது. அப்ப ஒரு சிஎம் நினைச்ச என்ன வேணாலும் செய்யலாங்க, சிஎம்கான பதவி இருக்கானா அவங்க ஒரு சில கட்டத்துல தள்ளப்பட்டுறாங்க. இதுதான் ஆக்சுவலா ஃபோக்கஸ். இதனாலதான் எங்களுக்கு டிஎம்ஏ ஆகிச்சு, அதோட பிடிக்காம போனுச்சு. இப்ப நீங்களும் வந்து அதே விஷயத்தை கையில எடுத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு அவ்வளவு வித்தியாசமே இல்லை. வித்தியாசமே இல்லைங்க, வித்தியாசமே இல்லாத டிவி கட்சியே வாழ்த்துது. சரி ரைட்டு, நம்ம நிறைய பேசலாம். அடுத்த எபிசோட தொடர்ந்து பார்ட் 2ல பேசுவோம். 2.0 பேசுவோம். இதை நம்ம இதுக்கு மட்டும் பேச வேணாம். நன்றி, வணக்கம். விஜய் வந்து ரோடு ஷோல என்னென்ன பேசுறாரு, சரியா தவறான்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆமா, மேலும் தகவலை கமெண்ட்ஸை தெரிவிங்க. தயவுசெய்து கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு போட வேணா சொல்லல, கருத்துக்களை தெரிவிச்சாதான் எங்களுக்கும் தெரியும். ஆனா வந்து காமன் ஆடியன்ஸ் வாங்க, தயவுசெய்து ஃபேன்ஸ் முக்கிய ஒரு அலாட்டு. விஜய் ஃபேன்ஸ் யாரும் பார்க்காதீங்க, இதை பார்த்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க. போங்க. நன்றி, தேங்க்யூ. உங்கள் விஜய் உங்கள் என்ன பரட்டாட்டம் அதான் போங்க.